வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் அமைச்சர் பதவி 14 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஓபிஎஸ் அவர்கள் பெற்றுள்ளார். மோடி அவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் கைகோர்த்து தேர்தலை சந்திக்க வேண்டும். என்டிஏ கூட்டணி என்பது தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான கூட்டணியாக அமைய வேண்டும். உட்கட்சி பிரச்சனைகள் தேர்தல் முடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். தற்பொழுது நமது ஒரே குறிக்கோள் திமுகவை வீழ்த்துவதுதான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி முதலில் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது முடிவாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் பயணிக்கட்டும், ஆனால் கூட்டணியாக பயணிக்கலாமே தவிர அதிமுகவில் இணைய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான டிமாண்ட் ஒன்றையும் வைத்துள்ளார். அதாவது முக்கிய அமைச்சர் பதவியும் 14 தொகுதிகளும் ஓபிஎஸ் அவர்கள் கேட்டுள்ளார். இந்த 14 தொகுதிகளில் ஓபிஎஸ், அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத் மற்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் தென் மாவட்டங்களில் முழுவதுமாக களத்தில் இறங்குவார்கள். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படும். 2026 சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்தலாக அமையப் போகிறது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என்று 4 மிக முக்கியமான கட்சிகள் எதிரும் புதிருமாக தேர்தலை சந்திக்கிறது. மக்கள்தான் உண்மையான எஜமானர்கள். அவர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்தி அரியணையில் அமர வைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது மோடி அவர்களிடம்தான் இதை தெரிவித்திருக்கிறார். நேரடியாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது இதை உறுதி செய்யவில்லை. இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி பற்றியான முழுவதும் ஓபிஎஸ் பற்றியான தகவலை எடப்பாடி அவர்கள் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. பன்னீர்செல்வத்தின் உண்மையான ஆதரவாளர்கள், தொண்டர்கள் நினைப்பது என்ன? ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தால் கட்சி ஒற்றுமையாக இருக்கும். கட்சி ஒற்றுமையாக இருந்தாலே வெற்றி உறுதிதான். ஏனென்றால் திமுகவை தான் மக்கள் தோற்கடிக்கிறார்களே என்ற கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் நிச்சயம் பன்னீர்செல்வம் அவர்களை கூட்டணியில் இணைப்பதை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழியே கிடையாது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையலாமா வேண்டாமா, அல்லது அவர் தாவேகாவின் தலைமையில் கூட்டணி வைக்கலாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.